இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது தொடர்ந்து 4வது வருடமாக பள்ளிகள் மற்றும் கல்வி குழந்தைகளுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்வு. வணக்கம், என் பேர் கனிஷ்கா. நான் என்கேடி ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட பேர் செல்வி. நான் ஃபர்ஸ்ட் இயர் பிரசிடென்சி காலேஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். என்னோட நேம் சித்ரா, சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து வரேன். என்னோட பையனுக்காக கல்வித்தொகைக்காக நான் மனு கொடுத்துருந்தேன். காலேஜ் ஃபீஸ் கோசம் உதயநிதி அண்ணா கிட்ட மனு எழுதி கொடுத்துருந்தோம். ஸ்லிப்பு நான் எழுதி போட்டேன், எம்எல்ஏ ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டேன். கால் வந்தது, எனக்கு உடனே ஃபீஸ் தொகை உடனே ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வாரத்திலே எங்களுக்கு குட் நியூஸ் வந்துச்சு. முக்கியமாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் பையனுக்கு நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்துச்சு. அவர் ஹெல்ப் பண்ணதுனால, இந்த தொகை கொடுத்தனால இப்போ நெக்ஸ்ட் காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் அதை கட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாகவே கலைஞருடைய நினைவு நாளை ஒட்டி நம்முடைய தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகின்றோம். இன்றைக்கு 4வது ஆண்டாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. சென்ற ஆண்டு நம் தொகுதியைச் சேர்ந்த 600 மாணவர்களுக்கு 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை வழங்கினோம். அந்த வரிசையில் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாயும் என மொத்தம் 855 மாணவர்களுக்கு ரூபாய் 1,08,00,000 மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை என்ற மேடையில் இங்கே வழங்கியிருக்கின்றோம். ஸ்கூல் ஃபீஸ்னாலே எங்கள் வீட்டில் ஒரு பயம் வந்துடும். ஆனால் இந்த வாட்டி அந்த பயம்லாம் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கொடுக்கறதுல நாங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டோம். எங்கெங்கயோ தேடாத இடம் இல்லை, கேட்காத ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு. ஏன்னா நிறைய இடத்துல எப்படின்னு தெரியல, ஆனால் நாங்கள் கேட்ட உடனே கொடுக்குறதுங்க அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய பிள்ளைங்க படிக்க முடியாத, ஸ்கூலுக்கு போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. இவங்க கொடுக்குற உதவித்தொகை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்ட் டைம் போய் தான் என் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தேன். இவங்க கொடுக்கறதுனால எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ உதயண்ணா அந்த மாதிரி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி உதவி பண்ண ரொம்ப நன்றினா. அண்ணாவோட ஹெல்ப்பால தான் இப்போ என்னால் படிக்க வைக்க முடியுது. அவர் பண்ணுற உதவி தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு பசங்களுடைய படிப்பு எவ்வளோ முக்கியம்னுட்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களிடத்தில் பேசும்போது ஒன்னே மட்டும் சொல்லுவார். மாணவர்களாகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை பற்றி நோக்கி போகக்கூடாது. உங்களுடைய நோக்கம் ஒன்று தான், கல்வி. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்வியை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். கல்விதான் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத சொத்து.